பையனுக்கு என்ன வயசு? 16 முடிஞ்சு 17 தொடங்கி 16 வயசு பையனா? அந்த பொம்பளைக்கு வந்து 37 வயசு ஆகுது. ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா. ஹவுஸ் ஓனர் அவங்க. ஹவுஸ் ஓனர் அந்த அக்கா. அந்த பொம்பளை வந்து என்ன சொல்லிச்சு, நான் ஒண்டியா படுத்துக்கிறேன், எங்க வீட்டுல படுக்க 2 பசங்கன்னு சொல்லிச்சு. 2 பேரையா? சொல்லவே இல்ல. சரி, நம்ம பையனை விட பெரிய பசங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு படுக்க வச்சேன். 2 பேரா மாமி? அவங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 4 வருஷமா தொடர்பு கிடையாது. அவங்க எல்லாம் வந்து ஏதோ ஒரு ஊர்ல இருக்காங்க, இவங்க கிட்ட கிடையாது. இந்த அம்மா ஒண்டிதான் இருக்கு. ஊருக்கு தான் போயிருக்காரு. 60 வழியை பாத்து போறாங்க. டே, அது ஓலை வீடு, படுத்துக்கோடா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 1 மாசம் வரலாம் அப்படியே தாயம் புள்ளியமா தான் இருந்தாங்க. ஒரு 50 வயசுல ஒரு அம்மா புடிச்சிட்டீங்களாமே. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? அதுக்கப்புறம் அப்படியே இருக்கிறப்ப இவங்க உறவு வந்து எனக்கு தெரியாமலே இருந்தது. அக்கம் பக்கம் ஆனா சொன்னாங்க, இவ ஒரு மாதிரியானவோ, நீ வந்து விடாத சித்ரா அப்படின்னாங்க. தெரிஞ்ச மாதிரி பேசாதயா, எல்லாம் கள்ள தொடர்பு தான். இவன் பொண்டாட்டிக்கு மளிகை கடைக்காரனுக்கும் தொடர்பு இருக்குதான், அதனால வந்த குழப்பம் தான் இது அப்படின்னாங்க. நிறைய பேர்கிட்ட போற அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இதுக்கு முன்னாடியே நான் பார்த்துட்டு சொன்னேன் மேடம், இவங்க யாரும் நம்பல. அஞ்சலி சக்திய லவ் பண்ணல. எது? சக்தியத்தான் கௌதம் லவ் பண்றான். அம்மா, குடிச்சிட்டு சொல்லவா இவங்க யாரும் இதை நம்பவே இல்ல. ஆனா ஒண்ணு, குடிகார சவகாசம் கொலநாசம்ன்றத கரெக்டா காமிச்சிட்டான். நீங்க பாத்திருக்கீங்க ஆல்ரெடி? அதாவது ஒரு செல்லுல பார்த்தேன் மேடம். பையன் செல்ல ஏதோ ஒரு போட்டோ எடுத்து வச்சிருந்தாங்க, இவங்க டெலீட் பண்ணாது இருந்தது, நான் பாத்துட்டேன். அது இந்த மாதிரி கருத்துக்கு மயிரம் ஒண்ணு நீ பண்ண முடியாது, என்ன பண்றே பண்ணிக்க ஒண்ணுதானே பார்த்து இந்த மாதிரி எங்களுக்கு 100 ஸ்டில்லுதுன்னு சொல்லி பயமுறுத்தினாங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஆளுங்க ஆம்பளை ஆளா இருந்தா கூட அடிக்க போவோம் அந்த அம்மா. அந்த மாதிரி ரொம்ப ஹைட்டா இருக்கும், ரொம்ப கருப்பா இருக்கும், ஆளுங்க பயமா இருக்கும் அதை பாக்குறதுக்கு. பெண்தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க, நான் கொஞ்சம் ரகடான ஆள். ஆனா இவங்க காணாம போனதுமே நானு யாரு காணாம போனாங்க? எங்க பையனும் அந்த அக்காவும் போயிட்டாங்க வீட்டை விட்டு. 1 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டாங்க. 1 வருஷமா 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி இப்பதான் ஓசூர் ட்ரெயின்ல ஓடுறாங்க. ஓடி போய் பிடிப்போம். ஓசூர் ட்ரெயின்ல ஓசம்மா ஓசம்மா. இவங்க 2 வருஷமா தொடர்பு இருக்காங்க. அவங்க பையனே பாத்துட்டான் நேரடியா. இவங்க 2 பேரும் துணி இல்லாம படுத்துன்னு இருந்தது அவங்க பையன் பாத்துட்டான். பாத்துட்ட பிறகு நாங்க வேலைக்கு போயிருந்தோம். அப்புறம் பையன் பார்த்துட்டு அடிச்சுட்டு இருக்கான். எங்க பையனை சரியான அடி அடிச்சுட்டு இருக்கான். பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. பேர் என்ன? என்ன பாரு, மேல ஒரே கம்ப்ளைண்டா இருக்குப்பா. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. வீட்டுல இடம் பத்தலன்ட்டு அவங்க கிட்ட கேட்டாங்க, என் பையனை மட்டும் படுக்க வச்சுங்க அப்படின்னாங்க. சரி நானும் போய் இருந்தேன்.